श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे ऋणीमहे च तत्राद्यौ दम्पती च गदाम्पती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमुदपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिन ऊर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजहत्पुण्यबलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாஷ்யக்காரர் மங்களாசாசனம் பண்ண எதிராஜ சப்ததி பார்த்துன்னு இருக்கோம். அதுல போன வாரம் 52வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். பிரதிஷ்டா தர்க்காணாம் பிரதிமதமிருஜாம் தாமயஜுஷாம் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுத்திகளே யஜுர் சாமவேதங்களுக்கு உறைவிடமாக இருக்கு அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம ரிஷிகள் பண்ண அத்தனை பிரமாணங்கள் எல்லாத்துக்கும் இதிகாச புராணம் அனைத்துக்கும் அந்த பிரமாண ஸ்லோகமாக நமக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தி அமையிறது அப்படின்றது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இப்போ அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீ சுக்தினாலையும் ஸ்ரீ பாஷ்யக்காரர்னாலையும் நமக்கு ஹரிச்சரணத்துல ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியில பரமை காந்தியத்துவம் வருது அப்படின்றத எடுத்து சொல்றேன். அப்படின்னா அவனுடைய திருவடி தவிர வேற எதுவுமே போக்கியம் இல்லை அப்படின்றது இப்பேற்பட்ட ஸ்ரீ சுக்திகள்னால நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரர் வழி வந்தவர்கள் அந்த ஸ்ரீ சுக்திகளை நன்கு அறிந்து அந்த சம்பிரதாயத்துல வந்தவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய கைங்கரியத்தை தவிர பாததூளியை தவிர வேற எதுலையும் ஆசை இருக்காது அப்படின்னு. ஹதாவத்யே ஹிருத்யே 53வது ஸ்லோகம். ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கே ருஹயுகே நிபத்யந்தைகாந்த்யம் கிமபி யதி பூப்ருத் பணிதம் யஹ சுனாசீரஸ்கந்தத்ருஹிண ஹர ஹேராம் பஹுத புக் பிரபேசாதிக்ஷுத்ர பிரணிதி பரிஹர பிரதிபுவஹா அப்படின்னு சுவாமி தேசிகன் பரமை காந்தியாக இருக்கார். அது மட்டும் இல்ல, அவர் சொல்ற ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தினால அப்பேற்பட்ட ஸ்ரீ சுக்திகளை எல்லாரும் படித்ததுனால ஸ்ரீமன் நாராயணன் மேல பிரீத்தி, அவர் திருவடியிலேயே மோட்சம், அந்த கைங்கரியம் அதுவே நமக்கு, அது தவிர வேற எதுவுமே பெருசா தெரியல. இந்த லௌகீக விஷயத்துல ஆரம்ப காலத்துல ஏதேதோ லௌகீக விஷயம், இதுதான் சம்பாத்தியம், இதுவே முக்கியம் அப்படின்னு நினைச்சவர்கள், இப்பேற்பட்ட நம்ம சம்பிரதாயத்தினால அந்த வழியில வந்தவர்கள் அதெல்லாம் ஓட எது நித்தியம், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இந்த போக்கியங்கள் கொஞ்ச நாள்ல அழியக்கூடியது, எதற்காகவோ நம்ம கஷ்டப்பட்டது எதுவுமே நமக்கு சாஸ்வதம் இல்லை. ஆனா இகத்திலையும் பரத்திலையும் இது இல்லை, எத்தனை ஜன்மங்கள் முன்னாடி எடுத்திருப்போம். அதனால அதெல்லாம் தெரிஞ்சு இனிமேல் எப்பயுமே சாஸ்வதமாக பகவத் கைங்கரியமே அப்படின்னு அதுல ஒரு ஆசை வந்துடும். மற்ற தேவதைகளை விரும்ப மாட்டார்கள். ஏன்னா வேதத்துல சொன்ன அனைத்து தேவர்களுமே முக்கியம்தான், வைதிக தேவர்கள் தான் அவ. ஆனா அவ என்ன பலனை கொடுப்பா அப்படின்னா இந்த லௌகீகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள் தான். இப்ப எந்த யக்ஞ யாகத்துல பார்த்தா கர்மகாண்டத்துல சொன்னபடி யாகங்கள்லாம் பண்ணா கிரகம் கிடைக்கும் அப்படின்னு, சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே சாஸ்வதம் கிடையாது. அந்தந்த யஜ்ஞத்துக்கு தேவதைகள் பலத்தை தரா, அவ்வளவுதான். அவளால நித்தியமான மோட்சத்தை தர முடியாது. மோட்சத்தை தரக்கூடியவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே. அந்த பலனை வேற யாராலையும் தர முடியாது. இப்ப பார்த்தா கல்ப விருட்சத்துல ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் எழுறார் அப்படின்னா கல்ப விருட்சமே நமக்கு அனைத்தையும் தரும், நம்ம நினைச்சதெல்லாம் தரும். ஆனா அந்த கல்ப விருட்சம் மோட்சத்தை தராது. அப்ப அதுல கீழே எழுதியிருக்க ஸ்ரீ ரங்கநாதனாலதான் மோட்சத்தையே தர முடியும். அதுதான் கல்ப விருட்ச வாகனத்தினுடைய விசேஷம். கல்ப விருட்சம் லோகத்துல இருக்கிற போக்கியங்களை தந்தாலும் மோட்சத்தை தரக்கூடிய பகவான் அதுல ஏழும் போது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு. அப்போ வேதத்துல சொல்லப்பட்ட அப்ப கர்மகாண்டம் ஏன் சொல்லப்படுறதுன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவாவாளுக்கு லௌகீக விஷயமும் தேவையா இருக்கிறதுனால அதையும் கர்மகாண்டத்துல சொல்றோம். அந்தந்த யாகத்தை பெற்ற மழை பெய்யணும் அப்படின்றது யாகம், அதுக்கு யாகங்கள் இருக்கு. அப்ப அதுக்கு அந்தந்த தேவதைகள் இருக்கா, அந்தந்த தேவதைகளை பூஜிச்சு அவாவா அந்த பலனை தருவா. அந்த பலனை தருதும் யாருன்னா அதுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற சாட்சாத் பகவான் தான் அந்த பலத்தை தரு, அவரே தான் அனுகிரகம் பண்றாரு. ஆனா அவ மூலமாக அந்த பலனை தரு. அதனால
சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு. ஆகாசாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிக. ஆகாசத்திலிருந்து வந்த ஒரு பல துளிகள், மழை, அதெல்லாம் நிறைய நதிகள்ல இருந்து போனாலும் கடைசியில அது எங்க போய் சேரும் அப்படின்னா சமுத்திரத்திலேயோ. அப்ப எந்தெந்த தேவதையை நமஸ்காரம் பண்ணாலும் அதனுடைய அந்தர்யாமியான சாட்சாத் பகவானையே போய் சேரும் அப்படின்னு. அப்படி ஆனா இந்த அழியும் பலனை யாரும் எதிர்பார்க்க மாட்டா. ஏன்னா பிரம்மா உள்பட எல்லாருக்குமே தெரியும் ஜீவாத்மா தான். பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்மஜனிதா சம்சாரா வசவர்த்தினகான். ஆனா அவளுக்கு என்ன வசத்தித்துவம் அப்படின்னா, பல புண்ணியங்கள் பல யுகத்துல பல யஜ்ஞயாகங்கள் பண்ணதுனால அந்த புது யுகம்னு வரைச்சு யார் அதிகமாக பலன் பண்ணியிருக்காளோ அந்தந்த புண்ணிய பலனை வச்சு அப்பேற்பட்ட அந்த பதவியை கொடுக்கிறார். பிரம்ம பதவி, இந்திர பதவி அப்படின்ற பதவிகளை பகவான் கொடுக்கிறார். ஆனா இந்த பதவிகளையும் ஆசை இல்லாத பகவான் திருவடியே அப்படின்னு சாஸ்வதமா யாரோ ஒருத்தன் பக்தி யோகமோ சரணாகத்தியோ பண்றானோ பகவான் அவர் மோட்சத்தையே தரேர். ஆனந்த லோகத்துல அவன் கிட்ட கைங்கரியத்தையும் நமக்கு கொடுக்கிறார். அதனால அந்த பலனை தான் இவா கருதுவா ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சம்பிரதாய வழி வந்தவர்கள். அதனால பரமைகாந்தியாக இருப்பா. மற்ற எந்த தேவத்தையும் பூஜிக்க மாட்டா அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பகவானுக்கு நிகராக மற்ற தேவதைகளை பூஜிக்க மாட்டா. அதே சமயம் மற்ற தேவர்களை தூஷிக்கவும் கூட. தூஷிக்கிறது அப்படின்னா, அப்ப வேதத்துல இப்போ ஒரு யஜ்ஞ பிரக்கிரியையில இப்ப இந்திராய சுவாகான்னு சொல்லணும்னா நான் மாட்டேன் அப்படின்னா, அப்ப அந்த அந்த யாகம் பண்றதுக்கு நமக்கு யோகியத்தை இல்லை. அந்தந்த இடத்துல அவாவாளுக்கு என்ன ஸ்தானமோ அந்தந்த ஸ்தானம் தான். ஆனா பக்தி அப்படின்னு வரும்பொழுதும் கைங்கரியம் அப்படின்னு வரும்பொழுதும் அது சாட்சாத் பகவானுக்கே, ஸ்ரீயப்பதியான பகவானுக்கே. அப்படி ஹதாவத்யே ஹிருத்யே ஸ்ரீ பாஷ்யகா ஏதி பூ பிரித் பிரணிம் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்தி அனுகிரகத்தினால எந்த குறையுமே இல்லாத கவர்ச்சிகரமான ஹிருத்யே, அப்படி நம்ம ஹிருதயத்திலே எப்பயுமே இருக்கிறது என்னன்னா ஹரிச்சரண பங்கே. அப்பேற்பட்ட பங்கேனா கமலம், ஹரிச்சரணமான அப்பேற்பட்ட தாமரை போன்ற அப்பேற்பட்ட திருவடிகள் ருஹயுகே அப்படின்னு. அந்த திருவடியே தான் நம்மளுடைய பாப்பங்களை போக்கும். பாப்பங்களை ஏன் போக்கணும் அப்படின்னா அதுதானே நமக்கு தடையா இருக்கு. நம்ம பண்ண பூர்வ ஜென்மத்தினுடைய பாப்ப வாசனையினாலதான் சில பேருக்கு பக்தி வருது இல்லை, பகவானே இல்லைன்னு சொல்றான், நாஸ்திகவாதம் பேசுறோம். நம்மளே ஒரு காலத்துல பேசியிருப்போம், இதுலெல்லாம் எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லை, கோவிலுக்கெல்லாம் போகணுமா என்ன, இல்ல நம்ம ஆத்திலேயே தியானம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த பக்தி வேற. ஆனா அப்படி பெருமாளை நம்ம இது பண்ணாதானா, இதெல்லாம் பண்ணணுமா, சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்ற அதெல்லாம் ஏன் வருதுன்னா பாப்பத்தினால வருது. அப்ப அதெல்லாம் போக்கி ஏதோ ஒரு பரம அனுகிரகத்தினால, ஏதோ ஒரு ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைச்சி நம்ம இந்த சம்பிரதாயத்துல இனிஷியேட் அப்படின்றோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பக்தி பெருமாள் கைங்கரியத்திலேயோ உற்சவத்திலேயோ நம்ம பங்கு பெறணும். அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் இப்ப ஏற்பட்ட நம்ம அஹோபில மட்டம் மைசூர் மாதிரி ஒரு ஆச்சரியமான இதுல நமக்கு ஒரு சின்ன அமைப்பு அமைஞ்சி அதுல உபன்யாசங்கள் கேட்கிற பாக்கியமோ சொல்ற பாக்கியமோ நமக்கு கிடைக்கிறது. அது மூலமாக நிறைய தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப விஷ்ணு புராணங்கள்லாம் மகத்துவான விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த மாதிரியான நல்ல கைங்கரியத்தினாலையும் ஏதோ ஒரு ஜென்ம புண்ணியத்தினாலையும் நமக்கு இப்ப ஏற்பட்ட பாக்கியம் கிடைச்சி மேலும் மேலும் இந்த சம்பிரதாயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அப்பேற்பட்ட பகவானுடைய ஹரி சரண பங்கே இது தவிர வேற எதுவுமே இல்லைன்னு பரமை காந்தியாக ஆயிடுறோம். அதனால நிபத்தியந்தை காந்தியம் பரமை காந்தியத்துவம் அப்படின்றது எல்லாருக்குமே அது போக போக வந்துடுறது. அப்புறம் இதை தவிர வேற எந்த தேவத்தையும் நான் சேவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிமபி எதி பூபிருத் பணிதயா சுனாசீரஹா. வேற தேவதைகள் அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்ட இந்திரன், ஸ்கந்தன், சுப்பிரமணியன் அப்படின்ற முருகப்பெருமான், துருகிண ஹர, துருகிண அப்படின்னா பிரம்மா, ஹர அப்படின்னா சிவபெருமான், ஹேரம் பகுத புக்கு அப்படின்னு யானை முகத்தான கணபதி, புக்கு அக்னி தேவதை, பிரபேசா திக்ஷு சூரியன் இத்தியாதி சகல தேவதைகளும் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா அவளால மோட்சம் தர முடியாது, அவளும் ஜீவாத்மா, அவளும் பகவான் அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணி அவளை அந்த ஸ்தானத்துல வச்சிருக்கான். அந்தந்த லௌகீக விஷயத்துல ஆசை இருக்கிறவா அந்தந்த தேவதையை சேவிச்சு அந்தந்த பலனை பெறலாம். இதுல நமக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனா அந்த பலன் மேல நமக்கு ஆசை இல்லை. நமக்கு ஒரே பரமை காந்தித்யம் பகவானுடைய திருவடி. அதனால இப்ப ஏற்பட்ட தேவதைகள் பின்பு போகாம
அவர்களையும் அந்தர்யாமியாக இருக்கிறது சாட்சாத் பகவான், அவர்களையும் அனுகிரகிக்கிறது சாட்சாத் பகவான் என்று தெரிஞ்சு, அப்புறம் என்ன மேனேஜரே நமக்கு தெரிஞ்சிடுதுன்னா அப்புறம் வாத்து ஒர்க்கர் கிட்ட நம்ம போய் கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்லையே. அவர் எனக்கு பெரிய பாஸ், அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும்போது அவர்கிட்டயே நான் நேர கேட்டுட்டு போலாமே அப்படின்ற அளவுக்கு சர்வேஸ்வரன் இவாளுக்கும் அந்தர்யாமியாக அவன் இருக்கான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கர்மகாண்டத்துல சொல்லும் பொழுது அந்தந்த தேவதைகளை சொன்னாலும் அந்தந்த தேவதைகளுக்கும் அந்தர்யாமி சாட்சாத் பகவான் என்றே பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது காஞ்சிபுரத்துல அந்தந்த தேவதைகளுக்கு அவர் சமர்ப்பிக்கும் பொழுது அந்தர்யாமியான பகவானுக்கேன்னு சமர்ப்பிக்கிறாராம். எப்போ அவான்னு தெரிஞ்சுடுத்தோ அந்த யாகத்துக்கு பலன் தேவர்கள் தரான்றது மட்டும் இல்ல, அந்தர்யாமியான பகவான் அப்படின்றதுனால அவரே சாட்சாத் தேப்பெருமாளாக அவதரிச்சேர் அப்படின்னு அங்க வரும். அந்த மாதிரி இப்பேற்பட்ட இதுவா இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் காரணம் இந்த உகந்த தத்துவத்தையும் வசத்தியான குணத்தையும் நித்தியமான கைங்கரியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்பதான் அப்படின்னு. என்னன்னா சகல புராணத்தையும் சேர்க்கலாம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ரித்ய புஜமுச்சதே வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி சதைவம் கேசவாத் பரம். இந்த வேதத்துல எவ்வளவு எடுத்து பார்த்தாலும் அப்படின்னு ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியசிய புனః எத்தனை விசாரம் பண்ணாலும் சுவாமி வேதவியாசரே சொல்றது என்னன்னா இதமேகம் சுனிஷ்பிண்ணம் தேயோ நாராயண சதா. எத்தனை சாத்தாலும் அந்தர்யாமியான சாட்சாத் பகவான் அப்படின்றதுதான் இத்தனை புராணங்களும் இத்தனை பிரமாணங்களும் சொல்லக்கூடியது. அதனால சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில அதுவும் முக்கியமா ஆழ்வார் திருநகிரில நின்ற ஆதிப்பிரான் அங்கதான் அவதரிக்கிறார் நம்மாழ்வார். அவர் சொந்த ஊர் பெருமாள் பத்தி சொல்லும் போது ஆச்சரியமான ஒரு பாசுரம். ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீட திருக்குருகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிக்க மற்ற தெய்வம் நாடிதிரே அப்படின்னு ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத காலத்துல அப்படின்னா பிரளய காலத்துல இந்த உலகம் பிரபஞ்சம் இந்த ஜீவர்கள் இதெல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் பகவானுடைய வயிற்றுல போய் அடங்கினான். அந்த பிரளய காலத்துல சயேகா ஏகமேவாத்விதீயம்னு அவன் ஒருத்தனே இருக்கும் பொழுது அவ முதல்ல இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கணும் அப்படின்னு தன்னுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மாவை உருவாக்குறான். நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் அப்படின்னு மூல சிருஷ்டியை பகவானே பண்ணி அதன் மூலமாக பிரம்மாவுக்கு மூல சிருஷ்டியும் அப்புறம் வேதத்தை உபதேசம் பண்ணி இந்த வேதத்து மூலமாக மேற்கொண்டு சிருஷ்டியை நீ பண்ணு அப்படின்றத பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்றேன். அதனால அவர் மூலமாக திருப்பி இந்த உலகத்தை படைக்கிறேன் சாட்சாத் பகவான். அப்படி இருக்கும்போது குன்றம் போல் மணிமாட நீட திருக்குருகூர் அதனால் அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் இந்த ஆழ்வார் திருநகில இங்க இருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு மற்ற தெய்வத்தை நாடிதிரே அப்படின்னு மற்ற தெய்வங்கிட்ட எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. அதான் அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து இடந்து கண்டும் தெளியகில்லேர் அப்படின்னு அதுக்கு அடுத்த பாசத்தை சொல்லும். இந்த பூமிய எவ்வளவுனா கஷ்டம் வரும்போது இந்த பூமியே காணாம போகும் பொழுது வராகாவதாரத்திலேருந்து பூமியை காப்பாற்றி கொடுத்தான். பூமி பாரமாக இருக்கும் பொழுது கிருஷ்ணாவதாரத்துல சகல ராட்சசர்களையும் வதம் பண்ணி தர்ம ரட்சணம் பண்ணான். அப்படி இருந்து கடந்து எல்லாத்தையும் இந்த பூமிக்காக அவ்வளவு பண்றான் அப்படின்னா பூமியில இருக்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா? வேற எந்த தேவர்களும் வரமாட்டார்களே. அப்ப ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன்னா மத்தவாள்லாம் பயந்து தானே ஓடுறா. அவளே சாட்சாத் பகவானிண்ட போய்தானே சரணாகதி பண்றா. நமக்காக ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி வருது சர்வேஸ்வரனான சாட்சாத் சுயப்பதி தானே. அப்படி இருக்கும்பொழுது பெருமாளும் தாயாருமாகத்தானே நமக்கு அவர்தான், அவரே போதும் அப்படின்னு இங்க ஆச்சரியமாக சொல்றேன். அண்டங்களும் அண்டாண்டவர்த்திகளும் சதுர்முகங்களும் அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனை பேர் எல்லாரும் விட அவன் தனிப்பட்டவன் அப்படின்றது தெரியுது. அதனாலதான் திருமிஷி ஆழ்வார் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை படைத்தான் அப்படின்னு சாட்சாத் பகவான் நான்முகனான பிரம்மாவை படைத்தேர், பிரம்மா ருத்ரனை படைத்தேர் அப்படின்னு வருது. அப்ப அதுலயே தெரியறது இல்லையா? சுவாமி தேசிகனும் ஹாஸ்யமா சொல்லும் பொழுது சில இடத்துல அவர் பகவான் தாத்தா, பையன் பிரம்மா, பேரன் ருத்ரன். அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கோங்க யார் பரத்துவம் அப்படின்னு. பையன் அப்பான்னு சொன்ன உடனே யாரு வசத்தின்னு சொல்லல, யார் பெரியவர் அப்படின்னு, யார் பரத்துவம், இப்ப இவாளையே படைத்தது யார் அப்படின்றது தெரிஞ்சிடும் இல்லையா? அதான் சுவாமி தேசிகன் தந்திரங்கள் அளவிலரால் தனத்தால் மிக்க தார்வேந்தர் தோல்வையும் ஆண்டார் மாண்டார். நல்ல தனம் சம்பாதிச்சு
என்னென்னவோ பண்ணாலும் நம்ம என்ன பாக்குறோம், இன்னும் பெரிய மினிஸ்டரா பார்க்கும்போது அவன் போல நம்ம வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்பேற்பட்டவனும் கடைசியில போகும்போது எதையும் எடுத்துட்டு போறது இல்ல. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பெரிய ஒரு அரசியல்வாதியாக ஆயிடலாமா? அப்படின்னா அரசியல்வாதிக்கு எவ்வளவு காலம்? 5 வருஷம், அடுத்த வருஷம் தோத்துட்டா எத்தனை காலம் நம்ம இருக்கிறோமோ அத்தனை காலம் நம்ம ராஜா மாதிரி வாழலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இன்னும் ஒருத்தன், எதுவுமே சாஸ்வதம் இல்லையே. கடைசியில இருந்து பாரத தேசத்துக்கு ஒரே பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? எந்த உலகத்திலையும் எங்கேயும் கிடையாது. போனா போனதுதான். அதனால இந்த ராஜ்யம் இந்த இதுவும் தெரியல. சரி, அந்த காலத்துல ராஜாக்கள் மாதிரி இருந்தாக்களேன்னா ராஜான்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டராவது மிலிட்ரி சண்டை போடணும்னா மிலிட்ரி அனுப்பிச்சா போறோம். அந்த காலத்துல ராஜாவே களத்துல இருந்து சண்டை போடணும். அதனால அவர்களும் என்னைக்கு மரணம் வரும்ன்றது தெரியாது. சரி, இப்ப இது எல்லாமே கஷ்டமா இருக்கு. இப்ப ராஜ்ய பதவியே கஷ்டமா இருக்கு. சக்கரவர்த்தி ஆனாலும் கஷ்டம்தான். சரி, அப்ப சந்திரனும் சூரியனும் வியும் காலம் இந்திரனும் அப்படின்னு இந்திரலோகத்தை போய் ஆளலாமா அப்படின்னா அதுவுமே சாஸ்வதம் இல்லையே. எத்தனையோ புராணங்கள் எடுத்து பார்த்தா மகாபலிக்கு பயந்து ஓடிட்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்புறம் தேவர்களுடைய மாதாவான சாக்ஷாத் அதித்தி அம்மா தபசு பண்ணி திருப்பியும் அந்த லோகத்தை வாங்கி தரா அப்படின்னு இருக்கு. 2 முகத்தானும் இல்ல அண்ணாள். சரி, ருத்ரனே ஆகலாமா? அந்த பதவி தேவர்களுக்கு காட்டிலும் வசதியாச்சே அப்படின்னா பஸ்மாசுரன் வரான். அப்புறம் அவர்கிட்ட இருந்து காப்பாத்து சாட்சாத் பகவான் தான் இறங்கி வருது. அப்ப பிரம்மாவே ஆயிடலாமான்னா பிரம்மா அதுலயும் மது கைட்டவர்கள் வந்தா கஷ்டம் இருக்கு. அப்பயும் ஹயக்ரீவ அவதாரத்துல காப்பாத்தி கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, சாஸ்வதம் இல்லையே. புது பிரபஞ்சம் புது சிருஷ்டி அப்படின்னா இவரே தான் பிரம்மாவா இருக்க போறேன்றது கிடையாது. பிரம்மான்றது ஒரு பதவி. அப்ப வேற ஒருத்தர் வரப்போறாரு. அதுக்கு முன் யுகத்துல யாரு அதிக தபசு பண்ணியிருந்தாலோ அவளுக்கு யாரு பக்தியோகம் பண்ணல, சரணாகதி பண்ணல, ஆனா நிறைய தபசு பண்ணி இந்த லோகத்தை இந்த மாதிரி பிரம்ம பதவி அடையணும்னே சில பேர் பல காலங்களாக தபசு பண்ணியிருப்பா, இல்ல யாகங்கள் பண்ணியிருப்பா. அதனால அது மூலமாக கிடைக்கிற பதவி அதுவும் சாஸ்வதம் இல்லை. ஏன்னா எத்தனை யாகம் பண்ணியோ அத்தனை யுகம் தான் அங்க இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த அந்த யாக பலன் முடிஞ்சவொன்னு திருப்பியும் இந்த பூமியில அதுக்கப்புறம் எப்படி பிறப்போம்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே சாஸ்வதம் இல்லைன்னா அப்ப பகவானுடைய திருவடிதான் சடைமுகன் சதுர்முகன் என்று இவர் முதலாம் தரத்தெல்லாம் அடையவினை பயனாகி அழிந்து விடும் பண்டு கடிமலரால் பிரியாத கச்சினகர் அத்திகிரி இடைமுடி அருளாளர் இணையடிகள் அடைந்தேனே அப்படின்னு இப்படி எடுத்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு சொன்னதுதானே சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த சம்பிரதாயத்துல ஸ்தாபனம் பண்றது. அதனாலதான் மங்கள ஸ்லோகமே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு அவரும் அங்க பக்தி யோக சரணாகதி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது நமக்கெல்லாம் இப்பேற்பட்ட பரண்யாசாதிகள் ஸ்தமாசிரேனங்கள் இதெல்லாம் பண்றது எதுக்கு? பகவானுடைய திருவடி இவன் அடையணும் அப்படின்னு ஆச்சாரிய முகேன ஆச்சாரியன் மூலமாக நமக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிற ஸ்தாபனம் ஒண்ணு. இப்ப ஏற்பட்ட கிரந்தங்கள் மட்டும் இல்ல, அந்த கிரந்தத்துல அவர் சொன்னது அத்தனையுமே அவர் இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டி கொடுத்திருக்கு. அதனால இப்ப ஏற்பட்ட பரம்பரையில இந்த ஆச்சாரியர்கள் உடைய அனுகிரகத்துல நம்ம எல்லாருமே பரமைகாந்தியாக இருந்து சாட்சாத் ஸ்ரீஹஸ்பதியான பகவான் தாயாரும் பெருமாள் அவருடைய திருவடி கரணத்திலேயே அப்பேற்பட்ட பக்தியை நம்ம கொண்டிருப்போம் அப்படின்றது இப்ப ஏற்பட்ட 33வது ஸ்லோகம். 34வது யதாபூத ஸ்வாத்தா யதி நிருபதி சூக்திர் விஜயதே சுதா சந்தோஹாப்தி சுச்சரித விபக்தி ஸ்ருதிமதாம் கதாத்ருக்யத்வ குதகலஹ கோலாஹலஹ திரிவேதி நிர்வேத பிரசமன வினோத பிரணயினி அப்படின்னு ஸ்ரீசுக்திகளுடைய பெருமை உள்ளது உள்ளபடி வேதத்துக்கு பொருள் சொன்னது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய இப்பேற்பட்ட வியாக்கியானம் தான். அது ஏற்கனவே நிறைய ஸ்லோகங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அவளுடைய சொந்த யுக்தியினாலேயோ அவளுடைய தர்க்கவாதத்தினுடைய ஞானத்தினாலேயோ எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்லல. வேதத்துக்கு எப்பேற்பட்ட அர்த்தங்களோ அதை அப்படியே இருக்கபடி பொருளை நமக்கு தருது. அதனால வித்வான்கள்லாம் ஒவ்வொரு ஸ்ரீசுக்தியும் பாஷ்யக்காரருடைய கிரந்தங்களையும் ஒவ்வொரு பதத்தையும் படிக்கும் பொழுது அனுபவித்து கண்ணுல ஜலத்தை விட்டு அப்படி அனுபவிக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா அப்பேற்பட்ட வேதத்தை சொல்லக்கூடிய அத்தனை அர்த்தங்களும் சுலபமாக நமக்கு எடுத்து காட்டுறது ஸ்ரீ பாஷ்யக்காரர். அது நேர வேதத்தை படிச்சிட முடியாது. அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா சர்வசாதாரண உள்ளவர்களுக்கும் அப்பேற்பட்ட வேதத்தினுடைய ரசனையை நமக்கு கொடுக்கிறேன். அப்போ பாராசரிய வச்சசுத்வா அப்படின்னு பராசரருடைய நம்ம விஷ்ணு புராணம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, பராசரர் பண்ண இது விஷயமே அமிர்தம். ஆனா
அந்த அமிர்தம் அப்பேற்பட்ட அவருடைய புத்திரான வேதவியாசர் நமக்கு கொடுத்த பிரம்மசூத்திரத்தை இவர் வியாக்கியானம் பண்ணது இவரது அமிர்த கடல் போல இருக்கான். அந்த சூத்திரங்கள் அப்படின்றது சின்ன சின்னதாக சொல்லிடுவா, அதனுடைய அர்த்தங்கள் மாற்றி சொல்லக்கூடியது மற்ற மதங்கள். ஆனா அத வேதத்துக்கு அர்த்தம் உள்ளபடி சொன்னது அது ஒரு அமிர்த கடலாக இருக்கு அப்படிங்கிறது. எப்படி ஸ்ரீமன் நாராயணர் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தேர், அமிர்தத்தை கொடுத்த எவ்வளவு கஷ்டப்படுத்தேர் அப்படின்னா அப்பேற்பட்ட திருப்பார்கடலையே திருப்பார்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தேர் அப்படின்னு பார்த்தோமோ, ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த வேதத்தை கடைஞ்சி அதிலிருந்து அப்பேற்பட்ட உண்மையான அர்த்தங்களையும் நமக்கு இந்த அர்த்தங்களை நமக்கு தந்தேர் அப்படின்னு அந்த அர்த்தங்களே இது நமக்கு அமிர்தமாக அமைஞ்சது. ஏன்னா திருப்பார்கடல்ல கொடுத்த அமிர்தம்ன்றது அமரத்துவம் தேவர்களுக்கு தான், அதுவுமே சாஸ்வதம் கிடையாது. அப்படின்னா சிரஞ்சீவி ஆயிட மாட்டோம். அமிர்தத்தை சாப்பிட்டதுனால என்னன்னா அது ஒரு மருந்து மாதிரி, அவ்வளவுதான். அவள ராட்சசர்கள் உடனே அடிக்க முடியாது, அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரிதான். அப்ப நமக்கு இப்பேற்பட்ட அமிர்தம்ன்றது சாட்சாத் பகவத் திருவடியே தரக்கூடியது, சாஸ்வதமான பலனை தரக்கூடியது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ராமாயணத்துல நம்ம பார்த்தோம் சரமா திரிஜட்டா, இந்த உதாரணத்தை சுவாமி பரவாக்கோட்ட சுவாமி எடுத்துக்காட்டுற சரமா திரிஜட்டான்ற சீதாதேவிக்கு ஒரு கலகம். அந்த ராவணன் வந்து சீதாதேவிய எடுத்துட்டு லங்கைக்கு போயிட்டான். அப்போ அங்க ரொம்ப தினமும் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா சீதாதேவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. ஆனா ராமர் வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்போ திரிஜட்டையும் சரமா அப்படின்னு 2 பேர், இவா வந்து விபீஷணருடைய தங்கைகள், புத்திரி தங்கை. அவ வந்து எப்பயுமே நல்லதே சொல்லுவாளாம். சீதாதேவி உம்முடைய நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும், நாங்களும் ஒரு சொப்னத்தை கண்டோம், அதுல ராமர் வந்து இங்க இருக்கிற ராட்சசாலெல்லாம் வதம் பண்ணி ராவணனை வதம் பண்ணி உம்ம கூட்டுண்டு போற மாதிரி, புஷ்பக விமானத்துல உம்ம கூட்டுண்டு போற மாதிரி சமாதானம் பண்ணிட்டே இருப்பாளாம். அப்பேற்பட்ட அந்த லங்கையிலையும் நல்லவர்கள் இருந்தா. அதனாலதான் சீதாதேவி சொல்றா, இந்த லங்கை இவ்வளவு அழகா இருக்குன்னா ஒருத்தனாவது தர்மம் பண்ணணும். ஒரு இடம் நல்லா இருக்கு, சாஸ்வதமா மழை பெய்யுறது, சுபிக்ஷமாக இருக்குன்னா யாரோ தர்மாத்மாக்கள் இருக்கா. அதனால ராவணன் கிட்ட சொல்றா, ஓ லங்கை இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கும் ஏதோ தர்மாத்மாக்கள் இங்க இருக்கா, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவளை நீ அனுசரிக்க மாட்டேங்கிற, அவ பேச்சை கேட்டு நடந்துக்கோ, நீ பண்றது தப்பா இருக்கு அப்படின்றா. அப்படி இந்த இவாள்லாம் இருந்தாலாம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ராமலட்சுமணர்கள் நாகபாஸ்திரத்துல கட்டுப்படும் போது என்ன பண்ணான்னா, இவாளை கூட்டுண்டு ராவணன் போய் காட்ட சொல்றான். பாத்தியா ராமலட்சுமணர் விழுந்து கிடக்குறா, அவ மரணிச்சிருவா, மரணமாயிட்டா அப்படின்னு. அப்பயாவது சீதாதேவியினுடைய மனசு மாறுறதா அப்படின்னு. ஆனா அப்ப கூட கண்ணுல சீதா தேவிக்கு கண்ணுல ஜலம் கொட்டுறது, அழறா. அங்க அப்பேற்பட்ட ராமலட்சுமணர்கள் அப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்து அழறா. ஆனா அப்ப திரிஜட்ட சரமான்ற என்ன சொல்றான்னா, இந்த புஷ்பக விமானத்துல ராவணன் ஏத்தின்னு ஒண்ணுமா வர சொன்னா இல்லையா, இந்த புஷ்பக விமானம் அப்படின்றது சுமங்கலியை தான் ஏத்துக்கும். அதனால இன்னும் அவளுடைய பிராணம் போல இன்னும் இருக்கா, அது ஏதோ அந்த பானத்துக்கு கட்டுப்பட்டுதான் அவ இருக்கா அப்படின்னு மனசுல இது பண்றாளாம் சீதாதேவிக்கு. அப்படி வேதமாதாவுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுது. இப்படி சில பேர் வேதத்தை ஒத்துக்காத அர்த்தங்களை சொல்றதும், சில பேர் வேதத்தை ஏத்துண்டு சில பாகத்தை மட்டும் வச்சு அதனுடைய தப்பான தத்துவங்களை சொல்றதும், இப்படி இருக்கும் பொழுது வேதமாதாக்கே ஒரு கலகம் உண்டு, கஷ்டப்படும் பொழுது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுத்தி எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல வந்து அவளுக்கு ஒரு ஆறுதல் போல, சீதாதேவிக்கு எப்படி திரிஜட்ட சரமா ஆறுதல் கொடுத்தாலோ அப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தி வேதமாதாவுக்கு சந்தோஷத்தை தருகிறது. அப்பா இப்ப இவர் வந்தேரே, இவர் ஆச்சரியமான அர்த்தங்கள் சொல்றாரு அப்படின்னு. அதனால யதாபூத ஸ்வார்த்த, உண்மை பொருளை உள்ளது போல் அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது ஸ்ரீ யதிராஜ திருபதி அப்படின்னு ராமானுஜருடைய சூக்தி. விஜயத்தே, அப்பேற்பட்டது விஜயத்தை நமக்கு உண்டாக்குறது அந்த அந்த ஸ்ரீ சுக்திகளுக்கு விஜய். சுதா சந்தோஹாப்திகி அப்படின்னு அமிர்த கூட்டங்களான கடல்கள் போல அமிர்த கடலாக நமக்கு சுச்சரித்த விபக்திகி அப்படின்னு புண்ணிய பலனை, ஸ்ருதிமதாம் அப்படின்னு வேதத்தினாலே வேதார்த்தங்கள்னாலே இப்பேற்பட்ட புண்ணிய பலனையும் அதனுடைய நம்ம மகா ஞானிகளுக்கு ஒரு அவா பண்ண புண்ணிய பலனாக இந்த அமிர்தம் கிடைக்கிறது அப்படின்னு ராமானுஜர் இப்பேற்பட்ட அப்ப அங்க பகவான் பண்ண இதனால திருப்பார்கடல்ல தேவர்களுக்கு அமிர்தம் வந்தது, ஸ்ரீ பாஷ்யக்காரர்னால நமக்கு அமிர்தம் கிடைச்சது. கதாதிருப்பியா. ஆனா இதரவாதிகள் அவளுடைய திமிரான பிரவர்த்தையினாலையும் அவளுடைய விதண்டாவாதத்தினாலையும் சண்டையினாலையும் கலகத்தை உண்டாக்கி சப்தம் ஹாஸ்போட்டனம் பண்ணி எங்களுக்கு தான் விஜயம், நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு அவா போக்குல அவா வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது திரிவேதி நிர்வேதா பிரசமன வினோதா அப்படின்னு அதெல்லாம் போக்கும்படி
அந்த இதிலிருந்து நம்ம தப்பிச்சு நமக்கு இப்ப ஏற்பட்ட அமிர்தக்கடலாக ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் அமையிறது அப்படின்றது இங்க எடுத்துக்காட்டு. திரிவேதி வேதத்துக்கு பொருளாகவும் இப்ப ஏற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தி தான் அமையிறது அப்படி. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஸ்ருதிஸ்ரேணி சூடாபத பகுமதே லக்ஷ்மணமதே ஸ்வபக்ஷஸ்தான தோஷான் விததமதி ராரோபயதி யஹ ஸ்வஹஸ்தே நோத்பிக்தை சகலு நிஜாகாத்ரேஷு பஹுளம் கலத்பிர் ஜம்பாலைர் ககனதல மாலிம்பதி ஜடஹா அப்படின்னு வேதத்தினுடைய பொருள் வேதத்தை சொல்லக்கூடிய உச்சாரணையில அதுக்கு பகுமதே லக்ஷ்மணமதே ஸ்ரீ சீக்திகள் ஸ்ரீ பாஷ்யக்காரரோட ஸ்ரீ சுக்திகள் ஒரு கிரீட்டம் போல இருக்காம். அப்படி சொந்த அமைப்பாக ஆச்சரியமாக இருக்கு. அந்த வேதத்தை 2 பாகமாக பிரிக்கலாம், கர்ம பாகம் அப்புறம் வேதாந்த பாகம் அப்படின்னு. கர்மகாண்டத்துல நம்ம சொன்னோம் யக்ஞியாகாதிகள்லாம் சொல்லியிருக்கு. வேதாந்த பாகத்துல பிரம்மத்தை பத்தி சாட்சாத் பகவானை பத்தியும் அவர் பண்ணக்கூடிய இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அவருடைய குணங்களும் சொல்லியிருக்கு. அப்படி இந்த உபனிஷத் போன்றது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளும் இதை எடுத்து நமக்கு காட்டு. அந்த கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டதும் அந்த தேவர்களையும் அந்தர்யாமியாக இருக்கிற சாட்சாத் பகவான் தான். அந்த பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்றது வேதாந்த பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்பேற்பட்ட வேதத்துக்கு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு மத்தவா என்ன பண்றான்னா, இதர மதங்கள் நம்ம மதத்துல அவாவா மதத்துல இருக்கிற தோஷம் சிலது இருக்கும் பொழுது அந்த தோஷத்தையே எடுத்து ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய இந்த ஸ்ரீ சுக்திகளையுமே தோஷம், இந்த தோஷம் இருக்கு, எங்களுக்கு நீங்க தோஷம் சொல்றீங்க, இதே தோஷம் அந்த ஸ்ரீ சுக்திகளையும் இருக்கு அப்படின்னு சொல்றாளாம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது உதாரணமாக சொல்றேன். ஒருத்தன் ஒரு முட்டாள், அவர் என்ன பண்றான்னா, எல்லாரும் குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் பொழுது மேல ஆகாசத்தை காமிச்சு, இந்த ஆகாசம் வெள்ளையா இருக்கு இல்லையா, இதை நான் அழுக்காக்குறேன் பார் அப்படின்னு கீழே இருக்கிற சேரெல்லாம் தூக்கி அது மேல போடுறானாம். அப்படி போட்டா எப்படி இருக்கும், அந்த சேர் தன் மேலேயே தானே விழும் அப்படின்னு. அந்த ஆகாசத்தை யாராலையும் அழுக்காக ஆக்கிட முடியாது. ஆனா இங்கேருந்து இவன் சேர் எடுத்து வீசினா திருப்பியும் அது எப்படி தன் தலையில படுமோ, அவரவர்கள் தன்னுடைய விதண்டாவாதங்களை வச்சு இந்த ஸ்ரீசுக்திகள் மேல சேர விசிறினாலும் அது அவர்கள் மேலேயே தான் படும் அப்படின்ற இடத்த இங்க உதாரணமாக சொல்றேன். ஸ்ருதிஸ்ரேணி அந்த வேத சொற்களானது கூடாபத பகுமதே லக்ஷ்மண மதே அப்படின்னு இந்த வேதத்துக்கு அப்பேற்பட்ட கிரீட்டமாக அமையிறது ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ சுக்திகள். ஸ்வபக்ஷஸ்தான தோஷான், இத மற்றவர் இதுல இருக்கிற தோஷான் அவாவாளுடைய தோஷத்தை வச்சு விததிமதி புத்தியை கொண்டு ராரோபயதியஹா அப்படின்னு சில பேர் என்ன பண்றா, இந்த ஸ்ரீசுக்திகள் மேல இந்த தோஷங்கள் இருக்கு அப்படின்னு அவளா கல்பிக்கிறா. அது எப்படி இருக்குன்னா, ஸ்வஹஸ்தே அவளுடைய கையாலேயே நோக்திப்தை மேல சகலு அதுவே நிஜாகாத்ரேஷு பகுளம் அவா மேலேயே விழுது அப்படின்ற அந்த சேரு எப்படின்னா கலத்பிர் உழர்து, ஜம்பாலைர்ஹு நடுவுல ககனத்தல அப்பேற்பட்ட ககனத்துல இந்த சேரை வீசினா திருப்பியும் அவா மேலேயே விழுது, மாலிம்பதி ஜடக அவா மேலேயே விழுது. அப்பேற்பட்ட முட்டாள்களாகத்தான் ஒருத்தர் இந்த ஸ்ரீசுக்திகளை தப்பு கண்டுபிடிக்கணும்னு வந்தா அது அவா மேலேயே அவா போட்டுக்கிற சேர் தான் அப்படின்றத இங்க ஆச்சரியமாக இங்க எடுத்து சொல்றேன். அடுத்தது நிராலோகே லோகே நிருபதி பரஸ்நேஹபரிதஹ யதிக்ஷ்மா பிரிப்போ யதி நகலஜாஜ்வல்யத ஹிஹ அஹங்காரத்வாந்தம் விஜஹதி கதம்கார மனகஹம் குதர்க்க வாழௌகம் குமதிமத பாதாள குஹரம் அப்படின்னு இங்க எடுத்து சொல்றேன். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெரிய பூர்வாச்சாரியர்கள், ஸ்ரீ பாஷ்யக்காரர்களுக்கு முன்னாடி இருந்த பரமஸ்ரீ வைஷ்ணவர்கள் இப்பேற்பட்ட விசிஷ்டாத்வைத்தம் ஸ்தாபனம் பண்ணல அப்படின்னா கூட பாஷ்யத்தை எழுதி அதை காஷ்மீர தேசத்துல ஸ்தாபனம் பண்றதுக்கு முன்னாடியே ஆனா இதை ஃபாலோ பண்ணிட்டவா நிறைய பேர் இருந்திருக்கா. அதான் நாதமுனிகள் ஆளவந்தார் அப்பேற்பட்டவர்கள்லாம். அப்பேற்பட்டவர்கள் பண்ண புண்ணிய பலனாக தான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் நமக்கு அவதரிச்சு. அவர் அவதரிக்கலைன்னா எப்படி ஆயிருப்போம், இத்தனை நாளைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல நம்மளும் ஏதோ ஒரு மதத்துல போய் இந்த லோகமே சூன்யம் அப்படின்னும் நமக்கு நம்மளே அந்த கஷ்டத்தை கொடுத்துண்டு இந்த லோகம் ஒண்ணுமில்லை அப்படின்னும், இல்ல அகம் பிரம்மாஸ்மின்னு நம்மளே பரபிரம்மம் அப்படின்னு சொல்லிண்டும்
இன்னும் இன்னும் திருப்பி திருப்பி நரக்கத்துக்கு போற வழியே தானே பார்த்திருப்போம். ஆனா இந்த ஊர்துவ புண்டத்தை தரிச்சு நம்ம தாசர்கள் அப்படின்னு பகவானுக்கும் பாகவதாளுக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய இப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணதுனால தானே. அவர் அவதாரம் பண்ணேர்னா அவருக்கு முன்னாடி பண்ண அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய புண்ணிய பலன். அவர் அவதாரம் பண்ணி இவ்வளவு 1000 வருஷம் கழிச்சும் நம்மளையும் இந்த சம்பிரதாயத்துல இருந்து உஜ்ஜீவனம் பண்றேர் அப்படின்னா அது நம்ம பண்ண பாக்கியம். இப்பேற்பட்டது இல்லை அப்படின்னா நமக்கு என்ன? குளத்துல கங்கை கரைக்கு போயிட்டு கங்கையில ஸ்நானம் பண்ணல, பா பரவாயில்லப்பா ஒரே குளிரா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான், இல்ல இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு குளிக்கிற மூட்ல நான் இல்லை அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? கங்காதேவி அழ போறாளா? இல்லையே. நஷ்டம் யாருக்குன்னா நமக்கு தான். அதனால கங்கை கரை வரைக்கும் போய் அதுல தீர்த்தாமாடலைன்னா அவனுக்கு தானே கஷ்டம், நஷ்டம். ஆனா கங்கைக்கு எந்த இதுவும் இல்லையோ இப்பேற்பட்ட ஸ்ரீசூக்திகள் நம்ம உஜ்ஜீவிக்கிறதுக்குன்னே இருக்கு. இது சகலமும் பார்த்தா ஸ்ரீ பாஷ்யக்காரர் நம்மளுக்குதான் சொன்னேர்னு இல்லை, இத்தர மதங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் நன்கு ஏறணும். நரக்கத்துல போய் மாட்டிக்கிறாளே, இவா கஷ்டப்படுறாளே, இப்படி இருக்கக்கூடாது, எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு தான் இது எடுத்து கொடுக்குறேன். ஆனா இதுலயும் வாதம் பண்ண சில பேர் வரா. ஆனா அவருடைய எண்ணம் இது இன்னாருக்கு தான், இது இந்த சாராருக்கு தான், இது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தான் இல்லை. யாரெல்லாம் நம் சம்பிரதாயத்தை ஏத்துக்கிறாளோ அவ எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான். அதனாலதான் யாதவ பிரகாசர் ஆரம்ப காலத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு கஷ்டத்தை கொடுத்தார். இன்னும் சொல்ல போனா கொலையே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவர். பிற்காலத்துல ராமானுஜர் தன்கிட்ட படிக்க வேணாம்னு நினைச்சிட்டார். ஆனா பிற்காலத்துல யாதவ பிரகாசரே பாஷ்யக்காரருடைய சில கிரந்தங்கள்லாம் பார்த்து அவர்கிட்டயே திருவடியில விழுந்து சிஷ்யனாக சேர்ந்தேர் அப்படின்னு. அவரே ஸ்ரீ வைஷ்ணவ திருநாமத்தோட விளங்கி இருந்தேர். அவர்தான் ஒரு சந்நியாச தர்மத்தை ஒரு புஸ்தகமாக கிரந்தம் பண்ணியிருக்கு. யதி தர்ம சமுச்சயம் அப்படின்னு யாதவ பிரகாசர். அவர் அத்வைத்தி, அவளுடைய சந்நியாசமே வேற. அவளுக்கு இந்த திருதண்டம்லாம் கிடையாது, பாஷண்டிகள் அப்படி இருக்கிறவர். ஆனா அவர் சன்னியாசத்தை ஏத்துக்கல, ஆனா அவர் கிரகஸ்தரா இருந்தார். ஆனா பிற்காலத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் கிட்ட அவர் ஸ்ரீ வைஷ்ணவர், பரம ஸ்ரீ வைஷ்ணவராகி எதி தர்ம சமுச்சரியம், ஒரு எதி எப்படி இருக்கணும்னா ஸ்ரீ பாஷ்யக்காரரை போல இருக்கணும் அப்படின்னு எதிராஜன் அப்படின்னு எடுத்து அந்த தர்மத்தை எடுத்து காட்டியிருக்கு. இன்னைக்கும் சன்னியாசாசிரத்தை சீகரிச்சுக்கிறவா அவளுக்கு அவளுடைய தர்மம், அதுல சந்தேகம் எதுவா இருந்தாலும் அதுதான் அந்த ஒரு கிரந்தம் தான் மூலமாக இருக்கு. அப்ப பாரு, அவளுக்கு குருவா இருந்தேர். அதுக்கப்புறம் அவர் மேலேயே பொறாமப்பட்டேர், அவரை கொலை பண்ணவே போனேர். ஆனா அப்பேற்பட்டவர் திரும்பியும் சிஷ்யனாகவே சேர்ந்தேர். அப்படின்னா பாஷ்யக்காரர் யாருக்கும் அதை எல்லாரும் அனுகிரகம், எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் தான் இதுல இந்த கிரந்தங்கள் நமக்கு கொடுக்குறது. அதுல நம்மளுடைய அனுகிரகம் எந்த ஜென்மமோ அதை நம்ம ஏத்துன்னு இன்னைக்கு நம்ம ஆச்சாரியர்கள் நம் கண்களை திறந்து நம்மளை இப்படி ஆக்கியிருக்கான்றது நம்ம பாக்கியம். இன்னும் இல்லைன்றவாளுக்கும் ஏதோ ஒரு நாள் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கணும். அதனால நிராலோகே லோகே, இந்த இருள், இந்த வெளிச்சமாக இந்த லோகத்துக்கெல்லாம் ஒரு சூரியனை போல வெளிச்சத்தை தரக்கூடியவராக நிருபதி பரஸ்தே அப்படின்னு இந்த சத்துக்கள்னா நல்ல சத்துவ குணமுடையவர்கள், அவர்கள் நிறைய பேர் அந்த ஹரபரிதகா அப்படின்னு நிறைய பேர் அந்த பெருமாள் மேல இருந்த பக்தி, அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ அந்த பக்தினால யதிக்ஷ்மாபிருதிப்போ அப்படின்னு ராமானுஜர் தீபம் போல அவதரிச்சு நமக்கு அனுகிரகம் பண்றார். யதி நகல ஜாஜ்வல்யதேவா அப்படின்னு பிரகாசமாக நமக்கு அந்த அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு. அவருக்கு முன்னாடி இருந்தவர்களே எத்தனையோ பேர் அந்த பக்திக்கு பலனாகவே ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதரிச்சு இன்று வரையும் நம்மளுடைய இருளை போக்குறார் அப்படின்னு. அகங்கார துவாந்தம், இதர மதங்கள்லாம் அகங்காரத்தோடு இருந்தாலும் அவ இருட்டை விஜஹதி, அவள் அதெல்லாம் போக்கடிக்கும்படியாக ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு கதம் அப்படின்னு குதர்க்கா வாலௌகம் அப்படின்னு அவெல்லாம் எப்படி இருக்காருன்னா ஒரு சமூகமான பாம்பு போல குதர்க்கம் வாதங்கள் பண்ணிட்டு, விதண்டாவாதங்கள் பண்ணிட்டு, குமதிமதி பாதாள குஹகா அப்படின்னு இந்த மாயை அப்படின்றதெல்லாம் நம்பிண்டு அப்படி இருக்கா. ஆனா ஒரு சூரியனை போல, ஏன்னா ராத்திரிகள்ல இந்த பாம்பு, இந்த நிறைய பூச்சி புழு எல்லாம் இதெல்லாம் இருக்கும். ஆனா சூரிய காலம் வந்துட்டுன்னா அதெல்லாம் ஓடிடும். அப்படி இவெல்லாம் இருக்கும் பொழுது இவருடைய அவதாரம்னு மற்றவாளெல்லாம் பயங்கரமாக ஓட விட்டு
அந்த இதே இல்லாதவாளுக்கு சத்துக்களுக்கு பெரும் பலனாக இருந்து நமக்கு இப்பேற்பட்ட பக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படி. அதனாலதான் முதலாழ்வார்கள் அப்படின்னு முதலாழ்வார்கள் நம்ம பார்த்தோம். முதலாழ்வார்கள் தீபத்தை எடுத்து காட்டினான். பொய்கை பூதம் பேயாழ்வார்கள் அப்படின்னு. அவதான் இருட்டுல ராத்திரி போய் மாட்டின்டா. அங்க வாமன பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு திருக்கோவிலூர் அந்த திவ்ய தேசத்துல அந்த பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது ராத்திரி கதவு பூட்டிட்டான்னு அங்க இருட்டுல இருக்காவா. முதல்ல ஒருத்தர் சின்ன இடம் இடராழியாய் இருந்து ஒரு சின்ன இடத்துல முதல்ல ஒருத்தர் படுத்துட்டேர். இன்னொன்னு ஆழ்வார் அவரும் பக்தியோட இருக்கிறதுனால இவ பார்த்தா. ஏன்னா பக்தர்கள் சரி இடம் சின்னதா இருந்தா கூட அவளுக்கு நல்ல மனசுனால உக்காந்தா. அந்த இடத்துல ஒருத்தர் தான் படுத்துக்க முடியும், 2 பேர் இருக்கான்னு உக்காந்தா. மூன்றாவதாக ஒருத்தர் பெருமாளை சேவிக்க. அவரும் பரம பாகவதோத்தமராக இருந்ததுனால அங்கேயும் என்கிட்ட இடம் இல்லப்பா நீ எங்கேயோ இரு அப்படின்னு சொல்லாம 3 பேர் நின்றுட்டு இருந்தாலாம். ஆனா இவர்கள் கார்த்தால பெருமாளை சேவிச்சுக்கலாம் அப்படின்னு 3 பேர் பகவத் கைங்கரிய பண்றவா, பகவான் தியானம் பண்ணக்கூடியவா என்ன பேசிப்பா. ராத்திரி எல்லாம் பெருமாளை பத்தி பேசிட்டு இருக்கா. இவருடைய அனுபவம் அப்படின்னு. ஆனா பகவான் அவருக்காக ஓடிவிட்டு ராத்திரியே இருட்டுல அவள் அமுக்குற மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தர் 4வது பேர் வந்திருக்கா அப்படின்னு தெரியுது. அப்ப யார் அப்படின்னு முதல் ஆழ்வார் தீபத்தை ஏத்துரு. அப்ப வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக அப்படின்னு இந்த பூமியவே அப்படி ஒரு வழக்காக வச்சு இந்த சமுத்திரத்தையே எண்ணெயா போட்டு பெரிய திரி. ஏன்னா உலகளந்த பெருமாளாச்சு அப்பேற்பட்ட திரி அவர் ஏத்துறார். அப்ப பெருமாள் தெரியல அப்படின்னா என்னன்னா இந்த உலகம் சகல சிருஷ்டி பிரபஞ்சத்தை அனைத்தும் இந்த பிரம்மாண்டத்தையும் படைத்தவன் அவன் அப்படின்ற தத்துவத்தை அந்த ஆழ்வார் எடுத்து காட்டுறார். 2வது ஆழ்வார் அப்பேற்பட்டவன்னா போராது பக்தியோட இருக்கணும் அப்படின்னு பக்தியினால ஒரு தீபத்தை ஏத்துறார். அதுல இருந்து 3வது ஆழ்வாருக்கு நிறைய தெரிஞ்சிட்டு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிட்டார். அப்படி இந்த 3 ஆழ்வார்கள் அந்த தீபத்தை நமக்கு காட்டி கொடுத்தா இல்லையா, அந்த தத்துவங்கள் எல்லாம் ஆழ்வார்கள் அது மூலமாக முதலாழ்வார்கள் தான் முதல்ல பிரபந்தம். அவர்கள் மூலமாகத்தான் மற்ற ஆழ்வார்களும் தமிழ்ல பிரபந்தங்கள் சொன்னார். அந்த தத்துவங்கள் எல்லாமும் நமக்கு எடுத்து காட்டி அவர்களுடைய தத்துவங்களை வைத்து சம்ஸ்கிருதத்துல இந்த பிரம்மசூத்திரத்துக்கு இப்பேற்பட்ட விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி இதுக்கெல்லாம் ஆழ்வார்கள் தான் மூலம். அப்படி அந்த பிரமாணங்களை ஆழ்வார்கள் அவர் முன்னாடி இருந்த நாதமுனிகள் ஆளவந்தார் ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள்லாம் கொண்டு இப்பேற்பட்ட மதத்தை நமக்கு ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். கோட்டையை கட்டி கொடுத்தார் அப்படின்னு. அதுல துவஜம். ஏன்னா நம்மாழ்வார் இப்பேற்பட்ட பெரிய பவுண்டேஷன். அந்த நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பெரிய இடத்த முதல்ல வாங்கணும், இடம் இருக்கணும். அதுக்கு நல்ல பவுண்டேஷன் போடுறது நம்மாழ்வார். அவர் தான் நமக்கு எடுத்து காட்டிய சரணாகதி தத்துவத்தை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த இது பண்ணா அப்புறம் ஆள வந்தார்கள் அப்படின்லாம் கட்ட ஆரம்பிச்சா. அதை பூர்த்தியாக கட்டி மேல தங்களுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி அதுல ஜெண்டாவை எகர விட்டு ஒரு பெரிய துவஜ பட்டமாக அதை மாத்தினது ஸ்ரீ பாஷ்யக்காரர். பிற்காலத்துல இந்த மதத்து மேல பொறாமப்பட்டு இது தப்புன்னு சொல்றதுக்கு பல பேர் வந்தா அதுக்கு சுத்தி ஒரு வேலி போட்டது சாட்சாத் சுவாமி தேசிகர். அதனால உள்ள யாருமே வர முடியல. இவாளுடைய கிரந்தங்கள் அனைத்துக்கும் விஸ்தாரமாக வியாக்கியானங்கள் பண்ணி இனிமேல் இதுல ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கிறதுக்கான தைரியமும் இல்லாத சுத்தி வேலி, இனிமேல் யாரும் இல்லாம ஃபுல் செக்யூரிட்டியில நமக்கு பண்ணது. அப்பேற்பட்ட இந்த சித்தாந்தத்தை இவாள்தான் நமக்கு காமிச்சு கொடுத்த சம்பிரதாயம். அதுல முக்கியமானது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பங்கு. அவர் நமக்கு கிடைச்சதே நம் பெரியோர்கள், நம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் பண்ண பகவானிடத்தில் பக்தியும் புண்ணியமும் அப்படின்னு. நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல எல்லாம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திய பெருமையை சொல்லிட்டு வந்தவர். இந்த இடத்துல சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பெருமையும் அவர் அவதரிச்சது பெரியவர்கள் பண்ண புண்ணியமும் அதனாலதான் அந்த தீபத்தினால இன்றும் நம்ம எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் அப்படின்றது இங்க எடுத்து காட்டுறேன். இதுக்கு மேற்கொண்டு ஸ்லோகங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். 57 இருந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியே.